ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8th ஜூலை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2:10, இன்னும் மார்க்கெட் முடியல. பட் வந்து பெருசாக எந்த மூமெண்ட்டும் தெரியல. ஸோ அப் சைடும் சரி டவுன் சைடும் பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டுமே தெரியல. பட் இன்னைக்கு வந்து நான் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 9,000 வந்து லாஸ். என்னோட ஓவரால் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.2%. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மேனேஜ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ட்ரேட் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடு தான். ஸோ அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட ப்ராசஸ். ஸோ அதனப்படி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் போட்டிருக்கலாம் மத்தியானம் கூட ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் போட்டிருந்தேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரெக்கவர் ஆயிருக்கும் தான். பட் ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோன்னா அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ வந்து லாங்கர் ரன்னில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஒரு ட்ரேடராக. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு கேபிட்டலில் ஒரு 1% கிட்டத்தட்ட லாஸ் அப்படி தான். பட் அந்த லாஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நேற்று. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்சாலிடேஷன் தான். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்டுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு வேளை இதே ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஒரு 16,200க்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன் டே கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் சைடில் ஓப்பன் ஆகி லோவில் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஒன் டே கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது என்ன நமக்கு டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பையர்ஸ் வீக் ஆயிட்டாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 days பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த 16,000 பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் இல்லை இது வரைக்கும். ஸோ மேஜர் கரெக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நான் ஒரு சின்ன கரெக்ஷனையாவது எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த கரெக்ஷன் வர்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேபி மண்டே டியூஸ்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்க நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் எகெயின் ஸோ குளோபல் கியூஸ் இருக்குது நமக்கு. நமக்கு வந்து இன்னும் நாஸ்டாக் ஓப்பன் ஆகணும். நமக்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மண்டே மார்னிங் வரைக்கும் ட்ரேட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னைக்கு நான் ஃப்ரைடே நான் எந்த பொசிஷனையும் எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால் தேவையில்லாத ரிஸ்க் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக எந்த பொசிஷனையும் நான் வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால் 2 நாள் கன்சல்டேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 நாள் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் நான் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். ஸோ டவுன் சைடு வந்து கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் எந்த ஏரியா லெவல் எதிர்பார்க்குறேன்னா வந்து 16,000 வந்து எகெயின் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 35,000 கால் ஆப்ஷன் இந்த மணியில் வந்து பை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து 2 ஆர்டர் போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 லாட் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 466 வாங்கி 401 செல் பண்ணேன். ஸோ லாஸ். ஸோ இந்த 65 வந்து லாஸ். எகெயின் பார்த்தீங்கன்னா 417 390 வந்து சேல் பண்ணேன். எகெயின் அங்கேயும் லாஸ். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9,245 வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேடு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக கொஞ்சம் அட்வான்ஸாக என்ட்ரு ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து தவிர்த்துருக்கலாம். ஸோ தவிர்த்துருந்தா நான் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஸ்டார்டில் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட்டே வந்திருக்கும். ஸோ நான் எங்கே என்ட்ரானேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சு நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த க்ளோஸுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரானேன். ஸோ இந்த க்ளோஸ்க்கு அப்புறம் தான் நான் என்ட்ரானேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர் போட்டேன். ஸோ இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக R1. ஸோ இது வந்து R1 ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் டாட் இருக்கு இல்லையா? இது வந்து R1. ஸோ இந்த R1 தாண்டி நல்லாவே க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ அதனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஓகே இந்த R2 லெவலை தாண்டி இல்லை இந்த ஹையை போய் அட்லீஸ்ட் டச் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த R2 லெவலை போய் டச் பண்ணிட்டு எகெயின் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸாக்டாக இங்கே என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் பண்ண நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட என்ட்ரி. என்னோட எக்ஸிட் வந்து இங்கே. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 6,900 rupees வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ் இஸ் லாஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு. பட் நெக்ஸ்ட் ட்ரேட் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன். என்னோட டெலிகிராம் குரூப்பில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் இதை பற்றி. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ண எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து எடுத்தேன். பார்த்தீங்கன்னா எகெயின்
அகைன் மூவ் ஆயிட்டு கீழே டவுன்ல வந்துருச்சு இதுவும். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் இது அகைன் அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2000 rupees வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, நம்ம வந்து ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ரெண்டுமே. ஓகே, அவுட், அவ்வளோதான், நம்ம வெளியே வந்தாச்சு. ரெண்டு ட்ரேடு தான் கரெக்டாக நம்ம ப்ராசஸ் படி. ஓகே, அதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணல, நல்ல விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1% 1.2% தான் வந்து இன்னைக்கு வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம கேபிட்டல் வந்து பெருசாக ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால நான் வந்து ஹாப்பி தான். ஓகே, இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இன்னும் நமக்கு வந்து 4 ட்ரேடிங் செஷன் இருக்கு இந்த வாரத்திலேயே, அதாவது எக்ஸ்பைரிக்கே சொல்றேன். கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்டா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு லாஸ் வந்தாலுமே அது மினிமலா இருக்கும். இதுவே நீங்க கரெக்டா உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து நல்லா ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினர் இல்லை நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கீங்க, நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ப்ரொஃபஷனல் ட்ரேடராக கன்வெர்ட் ஆகணும்னா நீங்கள் ஒரு ப்ராசஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் எப்போ டீவியேட் பண்ணுறீங்களோ இல்லை அந்த ப்ராசஸ் எப்போ நீங்கள் வயலேட் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து ட்ரேடர் ஆகிறதுக்கான குவாலிட்டியை வந்து இழந்துருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன செட்டப் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ லாஸ் ஆர் ப்ராஃபிட், பட் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது உங்களுடைய லாஸ் கம்மியாக இருக்கும், உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக ப்ளஸில் தான் இருக்கும். அதில் வந்து எந்த டவுட் இல்லை. பட் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, நான் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் ஃபாலோ பண்ணாமல் சில நாட்கள், அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் இருந்திருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் பண்ணுற மிஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆயிரும். அதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாக் வந்து என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ. இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பர்டிகுலராக நான் வாட்ச் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஸ்டாக் நமக்கு நம்ம டவுன் சைடு நல்லாவே ஃபால் இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இதுதான் இந்த கன்சாலிடேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 அண்ட் உங்க தேர்ட் டைம், இது ஃபோர்த் டைம். ஓகேங்களா. 4 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு கீழே. இது வந்து 1 ஹவர் சார்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா 1 இங்கே 2 3 முறை வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. பட் ஃபோர்த் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸில் வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அதாவது இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. பட் நெகட்டிவ்ல இருந்தாலுமே கூட நமக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டாக்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேயே க்ளோஸ் ஆகிடலாம். பட் இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் க்ளோஸ் ஆனால் கூட நம்ம இன்னைக்கு என்டர் ஆக போகிறதில்ல. ஸோ அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடையாது இன்னும். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் இருக்குது, பட் கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து எடுக்கிறத எப்பவுமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு சனி ஞாயிறு வந்து 2 நாள் இருக்குது. ஸோ அதில் என்ன நிறைய நியூஸ் வரும், நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அந்த ரிஸ்க் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்டபிள் ரிஸ்க் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ ஓப்பன் ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும், இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருந்தால். ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 ரீசனுக்காக இன்னைக்கு நான் அந்த ட்ரேட் எடுக்கல. நேற்று வந்து நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நேற்று வந்து நான் வந்து எக்ஸ்பைரி டே இல்லையா. ஸோ நான் எக்ஸ்பைரி டேல வந்து என்னோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு 24,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஃபிட் இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் ஒரு என்ட்ரி கொடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக வந்து நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரீட்ரேஸ் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மேலே மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எது நடந்தாலும் நமக்கு வந்து ப்ளஸ் தான். ஓகேங்களா. இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துச்சுன்னா நல்ல ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா ரிஸ்க் ரொம்ப லோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்டர் ஆகலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ இதே மாதிரி ஒரு லெவல் இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மினிமமான ரிஸ்க். ஓகேங்களா. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன்.
இப்போ நான் லாங் பொசிஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல். இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அப்போ நான் வந்து மினிமம் நான் இந்த ஏரியா வச்சா கூட இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ட்ரேட் ஆன கூட பண்ண எனக்கு 1:4 அப்படிங்கிற ரேஷியோ வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 24% வந்து நான் 24 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். நான் வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் இதை வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஆப்ஷன்ஸில் பண்ண மாட்டேன், ஸ்டாக்ஸில் மேக்ஸிமம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 1075 தான் ஒரு லாட்னு நினைக்கிறேன் ஹிண்டால்கோ. அப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 வச்சா கூட உங்களுக்கு 24,000 வந்து ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க லாஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் உங்களுக்கு வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன் இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ உங்க பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் இருக்கு. ஸோ வோல்டாஸ்ல பார்த்தீங்கன்னா எகெயின் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வோல்டாஸ் ஏன் நான் சொல்றேன்னா ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் இந்த மூணுல வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிலையபிளான பேட்டர்ன்ஸ், ரொம்ப பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கிற பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பேன். அது என்ன 2 ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் எதனால நான் அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 1 ஹவர் கேண்டில். ஸோ இந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட் தான் கனெக்ட் ஆகுது. இதுதான் மேக்ஸிமம் பேட்டர்ன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில். கரெக்டாக? ஸோ இங்கே நமக்கு வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லி செக் பண்ணுவோம். எங்கே நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எத்தனை பாயிண்ட் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 1, இது ஒன்று 2, இங்கே பார்த்தீங்கன்னா 3, இது ஒன்று 4th. ஸோ 4 முறை கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம எங்கே என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து லோ. ஸோ அதனால் வந்து இங்கே என்டர் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகி எகெயின் ஒரு ரீட்ரேஸ் இந்த லெவலுக்கோ இல்லை ரீட்ரேஸ் வந்து இந்த லெவலுக்கோ வரும்போது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல என்டர் ஆகலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ட்ரியை பிளான் பண்ணணும். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கீழே வந்து ஸ்டாப்லஸ் வச்சுக்கோங்க. கீழே சப்போர்ட்டுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறவங்க தாராளமாக ஹெட்ஜிங் பண்ணலாம். இல்லை நான் ஸ்டாப்லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாப்லாஸ் வைக்கலாம். பட் என்ன கேட்டால் ஹெட்ஜிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹெட்ஜிங் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு பெரிய டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகுச்சு அப்படின்னா, இன்கேஸ் 5% 10% திடீர்னு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஹெட்ஜிங் வந்து காப்பாற்றும். ஹெட்ஜிங் வந்து காப்பாற்று இந்த சென்ஸ் ஒரு 50,000 லாஸ் ஆகிற இடத்துல உங்களுக்கு ஒரு 25,000 30,000 தான் லாஸ் ஆகும். ஒரு 20,000 வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? ஹெட்ஜிங் பண்ணும்போது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ராஃபிட்லையும் கரையும். அதுவும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே வந்து கேப் அப் ஆகுது ஒரு 5% 10% உங்களோட டைரக்ஷனில் கேப் அப் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய 50,000 வர வேண்டிய ப்ராஃபிட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 தான் ப்ராஃபிட் வரும். பட் தட்ஸ் ஓகே. உங்களுடைய ரிஸ்க்கை தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும், ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடாது. ஸோ அதனால ஹெட்ஜிங் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்க. நானும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணால் நீங்கள் அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் என்னோட லிங்க் ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜெரோதா யூஸ் பண்ணுறேன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹேவ் அ குட் டே அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.